ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் துலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, இந்த வீடியோ வந்து நான் மண்டே மார்னிங்லேருந்து எடுக்க ஆரம்பித்தேங்க. பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு என்னோட டே எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி தான் அந்த விளாகில் வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி கேட்பாங்க. விளாகை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். எலக்ட்ரிக் எக் பாய்லர் வந்து என்னோட டைமை ரொம்ப சேவ் பண்ணுது அப்படின்னே சொல்லலாங்க. முட்டையை நம்ம வந்து அடுப்புக்கு முன்னாடி நின்றுட்டு வெந்துருச்சா வேகலையா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய டைமை வந்து ரொம்பவுமே சேவ் பண்ணுது. நம்ம நார்மலாக எக்கை வச்சு விட்டுட்டு தண்ணியை ஊற்றி விட்டு நம்ம ஸ்விட்சை ஆன் பண்ணால் போதுங்க. அதே வந்து ஆட்டோமேட்டிக்காக பாயில் ஆனதுக்கப்புறம் கட் ஆயிரும். இதில் எக் பவுச்சிங்கும் பண்ணிக்கலாம். இது ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்க. சாட்டர்டே சண்டே 2 நாள் வந்து லீவ் விட்டுருந்தாங்க. ஸோ மண்டே மார்னிங் எந்திரிக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாகவே தான் இருந்துச்சு. ஒரு 6:30க்கு தான் நானே வந்து எந்திரிச்சிருந்தேன். பிள்ளைங்களுக்கு என்னடா சமைக்கிறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். ரித்வின் வந்து சாம்பார் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் சிம்பிளாக சாம்பார் வச்சு அது கூட வந்து பீட்ரூட் பொரியல் வந்து பண்ணிட்டேன். பிள்ளைங்களுக்கும் எழுப்பி விட்டு ப்ரஷ்லாம் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து என்னோடய சைட் பைடில் என் கிச்சன் ஒர்க்கையும் வந்து பார்த்துட்ருந்தேன். இப்போல்லாம் வந்து சமையல் ஒர்க்குக்குள்ளே நுழைஞ்சிட்டேன் அப்படின்னா அந்த வேலையை முடிச்சுட்டு வித்தின் ஒரு 1.5 ஹவர்ஸில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெளியே வந்துடுறேன். முன்னே இருந்ததுக்கு நான் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லணும். கொஞ்சம் வேகமாக வந்து என் வேலைகளையும் முடிச்சுக்கிறேன். பிள்ளைங்களையும் வந்து ரெடி பண்ணி விட்டாச்சுங்க. மகிழினிக்கு யூனிஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா 5 டேஸ்க்கு 5 டிஃப்ரெண்ட்டான கலர்ஸு. மண்டே ஒரு யூனிஃபார்ம், டியூஸ்டே அப்படின்னு சொல்லி 5 நாளைக்கு 5 கலரு. ஸோ வந்து ஒவ்வொரு நாளைக்கு போடையில் அழகாக ஒவ்வொரு மாதிரி க்யூட்டாக தெரிகிறா. பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. நான் இன்னும் லீவ் முடிச்சு வேலைக்கு போக மாட்டேங்கிறாரு. வேலைக்கு போகிறதுக்கு இன்னும் ஒரு 2-3 நாள் ஆகும். அதனால் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் போவேன். மெடிக்கல் லீவில் இருக்கேன். இப்போ என்ன தோட்டத்தில் போய் ஏதோ மாங்காய்லாம் பறிச்சுட்டு இருக்காங்க. ஸோ டீ வடை வாங்கி கொடுத்துட்டு நான் இன்னும் பால் காசு கொடுக்காம விட்டுட்டேன். ஸோ வந்து அந்த காசை கொடுத்துட்டு திண்டுக்கல் வேறு இன்னைக்கு போகணும். நிறைய வேலை இருக்குது, அப்படியே ஒன்றா பார்க்கலாம். ஆமாம், இன்றைக்கி வந்து லண்டனுக்கு வேறு ஒரு கொரியர் வந்து போக வேண்டியது இருக்குது. அதை பேக்கிங் வேண்டியதாக இருக்குது. நம்ம லாஸ்ட் டைம் ஆரம்பித்த டைமில் 2025 பிப்ரவரியில் நம்ம யூகேக்கு அவங்களுக்கு பார்சல் அனுப்பியிருந்தோம். இப்போ திரும்பியும் நம்மகிட்ட அந்த ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து டைரக்ட் டிஸ்பேச் வந்து பண்ண போகிறோம். ஸோ இனிமேல் வந்து நீங்களே யாராச்சும் ஃபாரின்லேருந்து நம்ம வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நான் ஃபீடிங்கு ஜிப்ளஸ் ஃபீடிங்கு ஏதாவது கிட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா டேரெக்டாக கூட இன்டர்நேஷனல் கொரியருமே நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணாலும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கங்க. MahiClothing.in ஆர்டர் பண்ணுங்கள். இல்லாட்டி நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கூட நீங்கள் கலெக்ஷன் கேட்டு வாங்கி கூட புக் பண்ணிக்கலாம். டீயெல்லாம் வாங்கிட்டு வந்து தோட்டத்துக்கு வந்து கிளம்பிட்டோம். இன்றைக்கி எங்கள் தாத்தாங்க தோட்டத்து வழியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஸோ அதனால தான் வந்து தாத்தாங்க தோட்டத்து வழியில் வந்து போனோம். அங்கே போனதுக்கப்புறம் வந்து அத்தை மாமா மட்டும்தான் பிடுங்கி போட்டுட்ருந்தாங்க. பிடுங்கி போட்டதை ஒரு வாளியில் எடுத்து வச்சு அந்த ஃபுல்லாக டப்பாலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து மாங்காய் வந்து அடுக்கி வச்சுட்ருந்தாங்க. நாங்கள் கூட வேலைக்கு ஆளுகளும் சேர்ந்து தான் போயிருப்பாங்கன்னு நினச்சோம். பட் வந்து ஆளுங்க யாரும் போகல. ஃபஸ்ட்டு பிடுங்கி போட்டு ஒரு லாட் அதுக்கப்புறம் வந்து மாங்காவை பெருக்கி வந்து அந்த டப்பாவில் வந்து போட்டுட்ருந்தோம். மணியுமே வந்து கொஞ்சம் நேரம்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தார். நாமளும் வந்து டீயை குடிச்சிட்டு ஒரு 1.5 ஹவர்ஸ் வந்து மாங்காய் எல்லாமே மரத்துக்கடியில் இருக்கிறது அத்தை வந்து பிடுங்கி போட்டது எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் வந்து எல்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். எதில் பிடுங்கணுமா? இங்கே ஒரு பெட்டி இருக்கு, அதை கொண்டு இங்கே வைக்கணும். இந்த வருஷம் மாங்காய்க்கு விலை தாங்க இல்லை. கிலோவே வந்து 3 ரூபா 4 ரூபா அப்படி தான் போகுது. நம்ம பறித்து வைக்கிறவங்களுக்கு பெருசாக லாபம் இல்லை. ஆனால் கடையில் போய் நம்ம மாங்காய் அதெல்லாம் வாங்கி மாம்பழம்லாம் வாங்குகிறோம் பார்த்தீங்களா, அது வந்து நல்ல ரேட்டுக்கு போகுது. நாங்கள் லாஸ்ட் டைமு கிட்டத்தட்ட வந்து ஒரு 60 பெட்டி வந்து எடுத்திருந்தோம். அப்போல்லாம் வந்து சுத்தமாகவே விலை இல்லை. ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் பரவாயில்ல, 7 ரூபா வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி வந்து ஒரு 40 பெட்டி பக்கம் வந்து இந்த மாதிரி பிடிங்கி எடுத்து வச்சுருந்தோம். திண்டுக்கல் போகிற வேலை இருந்துச்சு. கையோட லஞ்சை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து இன்றைக்கி சாம்பார் கூட வந்து மாம்பழத்தை அறுத்து வச்சு சாப்பிட்டுட்ருக்காரு. சிஓடி ஆர்டர்ஸும் இருந்துச்சுங்க. கையோட சிஓடி ஆர்டர்ஸை எடுத்துகிட்டு போய் நம்மளே வந்து திண்டுக்கல்ல போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னனால அதையும் எடுத்து எல்லாம் லேபிள்லாம் ஒட்டி வச்சுட்ருக்கோம். எவ்வளோ லாஸ்? திண்டுக்கலுக்கு எதுக்கு போயிருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க. வாங்கிட்டு பிள்ளைங்களோட 2 பேர்த்தோட சைக்கிளும் ஃபுல்லாக வந்து பெடலு செயின் எல்லாமே பிச்சுட்டாங்க. அது பிரேக்கெல்லாம் ஒரு 4-5 டைம் வந்து மாற்றிட்டோம்.
ரிப்பேர் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் போனோம். அங்கே வந்து இன்றைக்கி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னனால வேறு ஒரு கடைக்கு வந்து மணி எடுத்துகிட்டு போனார். அந்த கடையில் வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டு இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து அவர்கிட்ட நின்று லிஸ்ட்டெல்லாம் போட்டு வாங்கிட்டு வந்தார். புதுசாக வாங்கினோம் அப்படின்னா ஒரு சைக்கிள் 4000க்கு மேலே வரும். பட் 2 சைக்கிள் சேர்த்து 2000 ரூபாய்க்கு மேலே வந்து செலவே வரும் போல். அத்வீனுக்கு சைக்கிளே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நினச்சிட்டு இருந்தோம். சரி கொஞ்சம் நேரம் வந்து விளையாடுறான் அப்படின்றனால தான் வந்து எடுத்தே கொடுக்கறது. அவன் சைக்கிள் ரொம்ப இதாக இருந்தனால பாப்பாவோட சைக்கிளையும் சேர்த்து வந்து ஹேண்ட் பிரேக் எல்லாத்தையுமே உடச்சிட்டான். ஸ்பேர் பார்ட்ஸுக்குமே தனியாக கடை இருக்குது. ஸோ வந்து அங்கே வந்து எல்லாத்தையுமே வாங்கி கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து எங்களோட வேலையை முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து ரிட்டன் வீட்டுக்கு வந்தோம். How much? யூகேக்கு போட வேண்டிய பார்சலை எடுத்து பேக் பண்ணி வச்சுருந்தோம். பட் வந்து அவங்க இங்கே நியர்பையில் இருக்க அவங்க ரிலேஷன் வீட்டுக்கே வந்து ஷிப்மெண்ட் அனுப்பி விடுங்க, நாங்கள் அங்கேருந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னனால பேக் பண்ணி எடுத்து அங்கே வச்சுருந்தோம். திருவிழா முடிஞ்சு ஒரு 4 days தான் ஆச்சு. பட் கம்ப்ளீட்டாக வந்து பந்தல்லாம் பிரித்ததுக்கப்புறம் பார்த்தா நார்மல் ரொட்டீன் அந்த மாதிரி ஒரு ஃபீலு. எவ்வளோ ஜேன்னு இருந்த ஒரு ஊர் திடீர்னு வந்து நார்மல் மூடான மாதிரி ஒரு ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சு. கையோட வந்து பிள்ளைங்களையும் கொண்டு வந்து விட்டதுக்கப்புறம் வந்து கொரியர்காரங்களும் வந்திருந்தாங்க. அந்த பாக்ஸ் எல்லாமே எடுத்து கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்துகிட்ருக்கேன். நேற்றுலேருந்து பேக் பண்ணி இன்றைக்கி தான் போகுது. ஆக்சுவலாக லண்டன் போல திருவாரூர் போய் லண்டன் போகுது. போஸ்ட் ஆஃபீஸில் போட வேண்டிய கொரியரும் நாள் வந்து கவனிக்காமல் வந்து கொடுத்து விட்டாச்சு. ஸோ வந்து அந்த லோக்கல் ஏரியாவுக்கு வந்து எஸ்டி கொரியர் அலவுடு இல்லை, அதனால் அப்படி ரிட்டன் வந்துருச்சு. அதுதான் மணி சொன்னார், நான் அப்போவே போஸ்ட் ஆஃபீஸில் போட சொல்லியிருந்தேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். பறையில ஒரு கமிஷனு உன்னை நான் கூப்பிட வந்தேனான்னு தெரில. இனிமேல் நீயே நடந்து வா, அந்த முக்குலேருந்து நடந்து வர மாட்டியா என்ன? இம்பிட்டு வாய் பேசுகிற. ஷூலாம் நாளைக்கு ஸ்கூல்லே வாங்கிட்டு வந்துருங்க, காசு தரேன். ஷூவு சரியா? என்னது என்ன சொன்னேன்? எனக்கு கொடு கொஞ்சம். ஃபீடிங் கலெக்ஷனுக்கு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். 5 கலர் ஃபீடிங் கொண்டு வந்துருந்தேன். அது என்னென்ன கலர்ஸ் அப்படின்றத நான் ஓவராலாக உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து டைரெக்டாக கலரோட அப்படியே ஃபோட்டோ எடுப்போம். எந்த ஒரு எடிட்டிங்கும் இதெல்லாம் எதுவுமே இல்லை. எடுக்க முடியாமல் இருக்க கலர்ஸ் எல்லாமே நம்ம ஏஐ ஃபோட்டோவில் போட்டு வெப்சைட்டில் வந்து போட்டிருப்போம். இப்போ இந்த வாட்டி வந்து ஃபீடிங்கை வந்து ஈவினிங் டைம் கூட பாருங்கள் 6:40க்கு தான் இந்த கலெக்ஷன்ஸே நான் எடுத்துகிட்ருக்கேன். ரியாலிட்டியான கலர், லைட்டுக்கு நேரில் அப்படிலாம் மாறாது. இல்லை என்ன கலர் இருக்கோ அப்படியே தான் உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுப்போம். இது எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து ஜிப்லெஸ் ஃபீடிங் மேக்ஸி. இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம வெப்சைட்டில் நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ வேணுன்றவங்க magiclothing.in ஜஸ்ட் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நைட் டின்னருக்கு சப்பாத்தி பிள்ளைங்க கேட்டனால சப்பாத்தி, அது கூட பன்னீர் பாக்கெட்டு வீட்டில் இருந்தனால கையோட வந்து அதவே சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் போட்டிருக்க நான் ஃபீடிங் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டன் டைப் நான் ஃபீடிங் மேக்ஸி தான். ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க வீட்டு பக்கத்துலேயும் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்ன நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.